எதுக்கு சத்யா பின்னாடி சுத்திட்டு இருக்க? என்ன அப்படி இப்படி சொல்றீங்க? நான் ஏற்காட்டுல போலீஸ் கிட்ட மாட்டினப்ப அவ தானே வந்து என்ன காப்பாத்தி கூட்டிட்டு வந்தா. அவ என்ன அங்க இருந்து கூட்டிட்டு வராம இருந்திருந்தா நீங்களும் நானும் ரெசார்ட்ல சந்திச்சிருக்கவே மாட்டோம் தெரியுமா? ஐயோ, நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா அதெல்லாம் இப்ப பழைய கதை. நீ அவ கூட ரொம்ப பழகுறது அம்மாவுக்கு பிடிக்கல. அதனால நீ அந்த சத்யா கிட்ட இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண. நீங்களே அப்படி சொல்றது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ப்ளீஸ் தேவி, சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கோ. இப்ப நாம அந்த சத்யா கூட சுமூகமா இருக்கிறது முக்கியமே இல்ல. நீ என் அம்மா கிட்ட நல்ல பேர் வாங்கணும், இந்த வீட்டுல நீ மருமகளை செட்டில் ஆகணும். அதுக்காக தான் சொல்றேன். நீ அவங்க கிட்ட ரொம்ப பழகாத. அவங்க பெரிய கோடீஸ்வர வீட்டு பொண்ணு. அவங்க கேரக்டரே கொஞ்சம் எடுத்தோம் கவுத்தோன்னு அம்மா கிட்டயே தடலடியா பேசுறதுதான். அதுக்கு ஆப்போசிட்டா நீ அம்மா பேச்ச கேட்டு அவங்க சொல்றபடி எல்லாம் நடந்துகிட்டா நம்ம பேச்ச கேக்குற நல்ல மருமகன்னு அவங்க மனசுல இடம் பிடிச்சிட்டேன்னு வையே, அப்புறம் உங்க சத்யாவை விட்டுருவாங்க. உன்னதான் மருமகளா கொண்டாடுவாங்க.